வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் ஸ்வாட் கார்டு அனிமோட ஃபர்ஸ்ட் அப்புறம் 2வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் எனக்கு தாண்டா அந்த ட்ரெஷர் சொந்தம், அந்த ட்ரெஷர் என்னுடையது, அது எங்களுக்கு தான் சொந்தம், அந்த மாஸ்டரோடைய ட்ரெஷர் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. டீச்சர், நீங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சரிதானே? உங்களுடைய இறால நீங்க தான் பெரிய ஆளா இருந்தீங்க, ஸ்ட்ரீமை சேர்ந்த எல்லாத்தையுமே நீங்க மாஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவ்வளோ பெரிய லீடர் இப்ப இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. அதனால இப்ப இந்த எட்டர்னல் குளோரியும் செதஞ்சு போயிருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்க, என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு அவன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு கைகு எதையோ எடுத்துக்கிட்டு ரிஃபைனிங் அசுரா லிக்விடும் ரிஃபைனிங் சுப்ரீம் ஸ்ட்ரீமும் இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சூ எக்ஸ்வானோடைய ட்ரெஷரே எடுத்துக்கிட்டு போவ பாப்ப, அது எனக்கு தான் சொந்தம், ஒன்னால இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, 80,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோல்டன் விங் ஈகிள் தான் வந்து 10 நாள் 10 நைட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால சோட அசன் கோட்டும் மற்றவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஸ்வாட் ஒலி புக்கை 10 செக்டுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி ஜூஸ் ஒன் ரீஜியனை சேர்ந்த 6 மேஜர் செக்ட் வெற்றிகரமா அடைஞ்சாங்க. ஆனா இப்ப மனுஷங்களுடைய எண்ணம் மாறிக்கிட்டே இருக்குன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ வர, என்னது பியூமோவான்னு அவரு சொல்லிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏய் பொண்ணே, நீ 7 நாளா மாஸ்டரோடைய ஸ்பிரிட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்க, நீ மட்டும் இப்ப வெளியில போலன்னா எனிமிங்க எல்லாரும் உள்ளார வந்து உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு பியூமா சொல்லிட்டு இருக்க, சீனியர் மாஸ்டர் சாவத்துக்கு முன்னாடி உங்க 9 பேரை இந்த செக்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு தானே சொல்லி இருந்தாரு, அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு இந்த பைத்தியக்கார பசங்களை பத்திலாம் எந்த ஒரு கவலையுமே இல்லை, நான் மாஸ்டர் விட்டுட்டு போன ட்ரெஷரை ஐக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு பியூமா சொல்லிட்டு இருக்க, சீனியர் நீங்க அந்த 9 ஸ்வாடுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்னு அவ கேட்க, பரவாயில்லையே நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டான பொண்ணா தான் இருக்க, நான் இன்னைக்கு அந்த 9 சோட அடியாம இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துடுன்னு பிரியமா சொல்லிட்டு இருக்க, சைட்ல இருந்தவனுங்க ஓடி வந்து நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேக்குறானுங்க. அவ திருப்பி வெளியில வரவும் பர்பிள் ஸ்வாட் வேவ் எனர்ஜியை யூஸ் பண்றியா அப்படின்னு பியமா சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அவனுடைய வயிற்றுலயே குத்திட்டு, என்கிட்ட பர்பிள் வேவ்ஸோட எனர்ஜி மட்டும் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு டக்குன்னு வேக வேகமா ஒரு இடமா போயிட்டு அவனை வெட்டி தூக்கி கடைசிடுறா. நீ பல விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க போடின்னு அவளை திட்டிக்கிட்டே பியோமா கீழே விழுந்துடுறான். எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வேலை செய்யறவங்கள நான் உயிரோட போக விடுறேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, அதில் 2 பேர் மட்டும் அவளை அடிக்கிறதுக்கு ஓடி வரானுங்க. அவ கொஞ்சம் கடுப்பாயிட்டு அங்க இருந்த மொத்த பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுறான். அவர் அந்த சண்டை எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, நாங்க குவீன் குயிங் டேங்க மதிக்கிறோம், நாங்க குவீன் குயிங் டேங்க மதிக்கிறோம்னு மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னிலிருந்து தாவோ ஜூசாவுக்கு நான் தான் அதிபதினு சொல்லிட்டு அவ உள்ளார கிளம்பி போயிடுறான். டீச்சர், உங்களுடைய ஸ்பிரிட்டை நான் 7 நாளா பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், நம்மள ஏமாத்த நினைச்சவங்களையும் நான் கொன்னுட்டேன், என்னுடைய டாஸ்கை நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன், ஆனா 9 ஸ்வாட் வாங்கக்கூடிய வேஸ்டா போக நான் விரும்பல, அதனால அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதில் இருக்கிற மிஸ்டீரியஸான விஷயங்களை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி இந்த இடத்துக்கே வரேன், நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ அதை ஓபன் பண்ணவும் அதுல எதுவுமே இல்லை, காலியா இருக்கு. அதை பார்த்துட்டு என்னடா இது காலியா, அந்த 9 ஸ்வாட் எங்க தான் போச்சு, இந்த இடத்துல சூ எக்ஸுவாங்கும் இல்ல, அப்புறம் எப்படி என்னதான் நடந்துச்சு, அது எங்க தான் போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. என்னுடைய நல்ல ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் சரி இதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் திருப்பி வரப்ப நீங்க எல்லாரும் உயிரோட இருப்பீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிட் பாடி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. டாக்வாங் காலான்றபடி இப்போ 1,80,000 வருஷம் நடந்துகிட்டு இருக்கான். சோட் மாஸ்டர் எக்ஸ்வாங்கும் தாவோ யாராவ சேர்ந்தவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்குங்க. சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. நீ எதுக்குமே லாகி இல்லடா, சீக்கிரமா வெளியில வா, நம்ம கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் கதவை திறந்துகிட்டு வெளியில எங்கேயோ
கிளம்பிடுறான். பார்த்தா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து தனியா நின்னுகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு 2 பேர் வந்துட்டு, டே அங்க பாத்தியா, அவன் பேரு தான் சூவாய். ஓ இவன் தான் அவனா? இவனை பத்தி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டு இருக்கேன். இவன் தான் கிங்சன் சோடு மென்ஷனுடைய அவுட்டர் கேட் சோடு மாஸ்டரா இன்னும் இருக்கானாமே. இவன் பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நம்ம ஊர்ல. இவனுக்கு வேற ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால இவனுடைய கல்டிவேஷன் சக்தியும் குறைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இவன் தான் வென் ஃபேமிலியோடைய மருமகனா ஆக போறானாமே. ஆனா வென் லிங்ஸாவோ ரொம்ப அழகானவ. அவள மாதிரி ஒரு அழகான ஃபிகர் போய் எப்படிடா இவனுக்கு கிடைச்சிருக்கு? அது மட்டும் இல்லாம கியூ ஆங்கிலிங் சிட்டியோடைய அழகே அவதான்டா. அவ போயிட்டு இந்த மாதிரி எதுக்கும் உதவாதவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாளா? எங்க இருந்து இது எல்லாம் நடக்கும்? சரி வாடா நம்ம போலான்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு, அவங்க சொல்றதுல மட்டும் என்ன தப்பு இருக்கு? அவங்க சொல்றது உண்மைதானே? வருங்காலத்துல என்ன நடக்கும்ன்றதே தெரியல. நான் என்ன பண்ண போறேனோ ஒன்னும் புரியல. இப்ப இருக்கிற மாதிரியே நான் அப்பயும் இருந்துடக்கூடாதுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே இருக்க. சீனை கட் பண்ணா அப்படியே நைட் ஆகிடுது. ஹீரோ அவனுடைய வீட்டுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு தான் அந்த ஸ்வாட் டெஸ்ட் வேற இருக்கான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய சக்தியை அதிகரிச்சாகணும். அப்பதான் நான் ஒரு லூசர் இல்லைன்னு மற்றவங்களுக்கு நிரூபிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகி குவிங் ஸ்வாட் மேன்ஷனோடைய இன்னர் கேட்டு ஸ்வாட் மாஸ்டர் ஆக முடியும். அம்மா நான் குவிங் ஸ்வாட் மேன்ஷன்ல 3 வருஷமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியா எப்படியோ உங்களை யாரு கொன்னான்றத என்னால இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவனை சுத்தி என்னவோ பவர் எல்லாம் வந்துகிட்டே இருக்க. அவனுடைய உடம்புல இருந்து சோல் பவர் வெளியில வருது. நான் எப்படியாவது கியூஐ கேட் ரிஃபைனிங்க அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய சோல் பாடிக்குள்ளார இருந்து என்னவோ கத்தி மாதிரி வெளியில வருது. ஹீரோவால ஒண்ணு முடியாம பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சாரான். பார்த்தா அந்த கத்தியை சுத்தி என்னவோ பவர் எல்லாம் வந்துகிட்டே இருக்க. அது எல்லாம் டக்குன்னு பிரிஞ்சு வந்து ஹீரோவோடைய உடம்புக்குள்ளாரே புகுந்துருது. திடீர்னு ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அவனுடைய வாயிலிருந்து ரத்தமே வெளியில வந்துருது. 9 பிரசன்ஸோட திருப்பி வெளியில வருது. இது என்னுடைய கல்டிவேஷன் சக்தி எல்லாத்தையும் ரொம்ப குறைச்சிக்கிட்டே இருக்கு. நான் என்னதான் இப்ப பண்றதுன்னு சொல்லிட்டு நைட்டு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். கியூலிங் சிட்டியோடைய சின்ன வென் ஃபேமிலியில என்ன போட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நான் ரொம்ப பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த 9 பிரசன்ஸோட என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுது. ஆனா அது என்னுடைய ஃபர்ஸ்ட் லேயர் சீல உடைச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பழைய வாழ்க்கையில நடந்த ஞாபகங்களை எல்லாத்தையும் திருப்பி வர வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் அங்க பாருங்க வென் லெக்ஷு அந்த இடத்துக்கு வர. அவ எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இந்த ஊர்லயே அவள மாதிரி ஒரு அழகியே இல்ல. அவளுக்கு இருக்கிற திறமைக்கும் அழகுக்கும் அவ எவ்வளவு பெரிய ஆளா ஆகுவா. அவ சிரிச்சானா ரொம்ப கியூட்டா இருப்பான். ஆனா இது வரைக்கும் அவ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அவளை யாரு சிரிக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? வென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க கல்யாணம் நைட் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்கன்ற மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ என்ன பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கா போல தெரியுதுன்னு ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்க. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அவ ரொம்ப அழகா இருக்கா. என்ன அவ அந்த அவுட் கேஸ்ட் சன் இன் லாவை பார்த்து சிரிக்கிறாளா? என்னுடைய அழகை பார்த்து பல பேர் வந்து ப்ரொபோஸ் பண்ணி எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன நம்ம ஊர்லயே நீ தான் ரொம்ப அழகானவ. அதனாலதான் எல்லாரும் உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானுங்க. நீ வேணும்னா பாரா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் அழகாயிடுவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பவும் ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். நீங்க வென் ஃபேமிலியில சேர்ந்ததுல இருந்து வீட்டிலேயே தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தனியா ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் ஒரு மாசத்துக்கு பார்க்கவும் வேணாம் பேசவும் வேணாம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னை விட்டு தள்ளி இருக்கலான்னு விரும்புறியான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த எல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னுடைய அக்கா திருப்பி வந்துட்டான்னு ஹீரோ சொல்லவும் என்னது அவ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாளான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.